எல்லோருக்கும் வணக்கம். உலகத்திலேயே தரவரிசை பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 8 முறை தேர்தல்களில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து நடந்த எல்லா தேர்தல்களிலுமே ஒரு தோல்வியை மட்டுமே சந்திக்கிற இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய பொழுது வெற்றியை மட்டுமே கண்ட கட்சியாக இருந்தது. அம்மா அவர்கள் காலத்துல ஒரு சில தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் அடுத்து வருகிற தேர்தலில் மாபெரும் வெற்றியை, இமாலய சாதனையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அதிமுக இன்று ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையை, தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலையாவது 40லும் நாம் வென்றெடுக்க முடியுமா? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படுமா? பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கப்படுமா? தொண்டர்களால அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்படுமா என்பதுதான் அதிமுக தொண்டர்கள், வாக்காளர்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாக, எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த தொடர் தோல்விக்கு காரணம் 3 பேர் தான். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று திரு ஓ பன்னீர்செல்வம், அடுத்து பாரதிய ஜனதா கட்சி. அதிமுகவை அது போக சசிகலா தினகரன் இருக்கிறாங்க. அது அவர்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை சில பல கூறுகளாக பிரித்து அதிமுகவுக்கு அதனுடைய வாக்கு வங்கியை சிதறடித்து, இப்ப சமீபத்தில் எல்லாம் நீங்க அண்ணாமலை அவர்களது பேச்சுக்கள், செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது அதிமுகவை சிதறடித்து பாரதிய ஜனதா கட்சியை ஆளுகிற கட்சியாக உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனாலதான் 2018 இருந்து நான் திரும்ப நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று வரணும். மாநிலத்தை ஆளுகிற பொழுது மத்தியில் ஆளுகிற பாஜகவோடு நாம் அனுசரணையாக இருக்கலாம். ஆனால் அதிமுக என்கிற கட்சி பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அதே போல அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு தடையாக இருப்பது யார் தலைமை என்பதுதான். அப்ப கொள்கை ரீதியாக தொண்டர்களால் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா அவர்கள் வகுத்த விதிகள் கடைபிடிக்கப்பட்டாலே அதிமுக என்பது ஒன்றுபட்ட அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலைகள்ல வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 6-7 மாதங்கள், ஒருவேளை வருகிற டிசம்பர் இந்த 23லேயே வருகிற டிசம்பர் மாதத்திற்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தல் திடீரென்று வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப அதற்கு தயாரான நிலையில அதிமுக இருக்கிறதா? பாஜக கூட்டணி தேவையா? இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஏதோ மத்தியில ஆளுகிற கட்சியை ஆட்சியை முடிவு செய்வது மட்டும் அல்ல. இந்த தேர்தலில் வருகிற முடிவுகள் தான் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை யார் ஆளப்போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கிற ஒரு தேர்தலாக இருக்கும். இப்படித்தான் 2014 அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று பெற்ற வெற்றி தான் 2016 அதிமுக தனித்து நின்று ஆட்சி அமைத்தது. ஆனால் 2004 பாஜகவோடு சேர்ந்து அமைத்த கூட்டணியில் ஏற்பட்ட தோல்விதான் 2006 ஆட்சியை இழப்பதற்கும் காரணமாக இருந்தது. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப இதுல நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்? எப்படி இந்த இயக்கத்தை நாம் வலிமைப்படுத்துவது? ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர், தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு 1000 பேர், 234 தொகுதியிலையும் 2 லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒருமுகமாக பிஜேபி கூட்டணி வேண்டாம், ஒன்றுபட்ட அதிமுக தேவை, கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், தலைமையை எங்களுக்கான தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று எல்லா பகுதிகளில் இருக்கிற, எல்லா தொகுதியில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு 1000 பேர் ஒருங்கிணைப்பு பண்ணுனா, செய்தால், அது நடந்தால் நிச்சயமாக தொண்டர்களால ஒரு தலைமை அது சாத்தியம். அதாவது தனி அதிமுக பாஜக இல்லாம தனித்து போட்டியிடணும். ஏன்னா இந்தியாவிலேயே திமுக பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் வரட்டுங்க, ஆனா திமுக வரக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் வரட்டுங்க,
ஆனா இந்த மதவாத பாஜக வரக்கூடாதுங்க அப்படிங்கிற எதிர்ப்பு ஓட்டு இருக்கும். அதிமுகவுக்கு மட்டும்தான் எந்த விதமான எதிர்ப்பு ஓட்டுகளே இருக்காது. அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இயக்கமாக அதிமுக மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரதம அமைச்சர் வேட்பாளர் நமக்கு வேணும். அது இருந்தா தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியும். போன முறை அம்மா மோடியா லேடியா நின்னாங்க, இப்ப அது வாய்ப்பு இல்ல, நம்ம மோடியை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது அது இந்த அடிமைகளுடைய வாதம். ஆனா நம்ம யார் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் மத்தியில யார் ஆட்சி அமைக்கிறார்களோ, அது காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் சரி, இல்ல கூட்டணி அமைச்சர்கள் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு மத்தியில யார் ஆட்சி அமைத்தாலும் அவர்களோடு நாம் இணக்கமாக செயல்படுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தமிழ்நாட்டுல தனித்து திமுகவையும் பாஜகவையும் தனித்தனியாக அவர்கள் நின்றாலும் சரி, இல்ல அவங்க ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் சரி, எதிர்த்து நம்ம தேர்தலை சந்தித்தாதான் அனைத்திலும் வெல்லுகிற இயக்கமாக, அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுகிற கட்சியாக அதிமுக இருக்கும். ஆனா அதுக்கு OPS இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேல இருக்கிற வழக்குகள், அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக அதிமுக வரணுங்கிறத விட அவங்க வழக்குகள்ல இருந்து காப்பாற்றிக்கணும். இப்ப அம்மா அவர்கள் காலத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அது தனிப்பட்ட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், கட்சி முக்கியம், தொண்டர்கள் முக்கியம், ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும்னு இருந்தாங்க. இவங்க இருக்குன்னா கட்சி எப்படி போனா என்ன, கட்சி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மேல வழக்கு இல்லாம பாதுகாத்துக்கிட்டா போதும் என்கிற முடிவுல இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. அடுத்து இளைஞர்களை நம்ம முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா, நான் கட்சியில சேர்ந்த பொழுது 13-14 வயசுல இருந்து கட்சியில இருக்கிறோம். 22 வயசுல இளைஞரணி, இப்ப மாவட்ட துணை செயலாளர், 24 வயசுல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற அம்மா காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த இளம் பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை இதெல்லாம் வச்சு நடத்தினாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, யாரு பணம் வச்சிருக்கிறாங்க, யாரு கமிஷன் கான்ட்ராக்ட் காசு உள்ளவன், இல்ல ஜாதிக்காரன் சொந்தக்காரன், அப்ப யாருக்கு அந்த பொதுக்குழு உறுப்பினர்களோட கட்சி நின்று போயிடுது. அப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல, அடிமட்டம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், தொண்டர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், புதிதாக வருகிற படித்த நேர்மையான நல்ல இளைஞர்கள், அவங்கள நம்ம கொண்டு கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சாங்க. நம்ம கொண்டு போகணும். அம்மா இருக்கையிலேயே 3 முனை கூட்டணியா தானே தனிச்சு நின்னாங்க. பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, விஜயகாந்த் பாஜக அவங்க எல்லாம் அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு நின்னாங்க. திமுக தனியா நின்னது, அதிமுக தனித்து 40லயும் நின்னோம், அப்புறம் 234லயும் நின்னோம் அசம்பிளிக்கு. அப்படி நிக்கிற பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாம சிதறிடுது இல்ல. பாஜகவுக்கு எதிரான வாக்குகளும் நமக்கு வரும், திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் நமக்கு வரும். நமக்கு எதிரான வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம், திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பிளக்கிற பொழுது நமக்கு அது சாதகமா தானே வரும். ஆனா அப்ப ஒன்றுபட்ட அதிமுகவா வலிமையா இருக்கணும். அதாவது பிஜேபி அகில இந்திய அளவுல நம்பர் 1 அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டுல ஒண்ணும் பெரியது இல்லைல்ல, அதிமுக தான் வலிமையா இருக்குது. நினைக்கிற பிரச்சாரம் அதிகமா இருக்கு. இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலமும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி சேர்றாங்களோ அந்த கட்சியை அழிச்சு உடைச்சு அந்த வாக்கு வங்கிய அவங்க வாக்கு வங்கியா மாத்திக்கிட்டு, அப்ப முதல்ல 10 சீட்ல வருவாங்க, அப்புறம் 50பாங்க, அப்புறம் 100பாங்க, அவங்க ஆளுங்கட்சியா வந்துருவாங்க, கூட சேர்றவங்களை அழிச்சிருவாங்க. இதுதான் பிஜேபி இந்தியாவில இருக்கிற அத்தனை மாநிலத்திலையும் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த முறை பிஜேபியோட நம்ம சேர்ந்தோம்னா அடுத்து ஆட்சியில குறைஞ்சபட்சம் அண்ணாமலை முதலமைச்சர் இருப்பாங்க, இல்லைன்னா துணை முதலமைச்சர் இருப்பாங்க. அப்ப அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடுகிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க சொல்றது மத்தியில மோடி தான் பிரைம் மினிஸ்டரா வருவாரு, அதனால நம்ம சேர்த்துக்கலாங்கிறீங்க. நம்ம கையில 40 MP இருந்தாங்கன்னா யாரு வந்தாலும் சரி, மோடி வந்தா மோடி ஆதரிச்சுட்டு போவோம், யாரு வர்றாங்களோ அவங்க ஆதரிச்சுட்டு போவோம். நீங்க மோடி கூட நம்ம இப்ப கூட்டணியில இருந்தாலும் நம்ம கையில MP இல்ல, 40ல நம்ம 4 சீட்டு கூட ஜெயிக்கலன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான் நம்மள. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம ஒன்றுபட்ட அதிமுக,
பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி. இந்த சாதி, மதம், லஞ்சம், ஊழல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வலிமையான அதிமுக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை. நான் பெரியவனா நீ பெரியவனா அதெல்லாம் இல்லாம அவங்கவுங்க பகுதிகளில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம வழிநடத்துறோம்னாலே வருகிற தேர்தலில் 40 வெல்லுகிற ஆற்றல் அதிமுகவுக்கு உண்டு. இதன் மூலமாக அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு ஒற்றுமையை, ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு வலிமையை உண்டாக்கி மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக்குவோம். நாடாளுமன்றத்துல 40 வென்றெடுப்போம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.